சந்தோஷ், நீ கவலைப்படாத சந்தோஷ். இந்த ஃபோன் காலை ட்ரேஸ் பண்ணிடலாம். முத்து எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிடலாம். அவ சீக்கிரமா வந்துருவா சந்தோஷ். சந்தோஷ், முத்து சேஃபான இடத்துல தான் இருக்கேன்னு சொல்றால, நீ கவலைப்படாத, நாங்க பாத்துக்கிறோம். சீக்கிரம் அந்த நம்பரை ட்ரேஸ் பண்ணுங்க அங்கிள். ஐயா, நீ கவலைப்படாத முனுசாமி, முத்து சீக்கிரமாவே கிடைச்சிருவாங்க. நல்ல வேலை போலீஸ் கிட்ட போல. இந்த வீடியோ ஃபுட்டேஜில் இருந்து என்ன புரியுது உங்களுக்கு? எனக்கு ஒண்ணுமே புரியல டாக்டர். இந்த விஷயம் ரொம்ப சிம்பிள் மிஸ்டர் செல்வி. உங்க அம்னீசியாவை யாரோ அட்வான்டேஜா எடுத்துட்டு இருக்காங்க. யாரு? அதாவது உங்களுக்கு பழைய ஞாபகம்லாம் போயிடுச்சு இல்லையா, அதை யாரோ தப்பா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன டாக்டர் சொல்றீங்க? நீங்க பேசுனது வெறும் 90 செகண்ட்ஸ், 1.5 நிமிஷம் ஃபுட்டேஜ் தான். அதுலயும் 10 செகண்ட்ஸை நான் எடுத்துக்கிட்டேன். 80 செகண்ட்ஸில் உங்களை பற்றி கொஞ்சம் விஷயம்தான் எனக்கு புரிஞ்சுது. அதுலேயும் மெயினான விஷயம், உங்களை சுற்றி பல ஆபத்துகள் இருக்கு. ஆபத்தா? ஆமாம்மா. உங்களை கடத்திட்டு போனது யாருன்னு ஞாபகம் இருக்கா? I am Kabali. I am Kali. ஞாபகம் இருக்கு டாக்டர். காளி, கபாலி. காளி, கபாலியா? யார் அவங்க? தெரியல டாக்டர். ரொம்ப கெட்டவங்க. என் கை காலெல்லாம் கட்டினாங்க. என் வாயில அந்த பிளாஸ்டரை வச்செல்லாம் ஒட்டினாங்க. யூ மீன் டக்டேப்? தெரியல டாக்டர். அத வச்சு என் வாயை மூடிட்டாங்க. கத்தி எல்லாம் காட்டினாங்க டாக்டர். கொலை பண்ணிடுவேன்னு சொன்னாங்க அவங்க. இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. கூல் டவுன், கூல் டவுன். அதெல்லாம் முடிச்சு போச்சு செல்வி. அவங்க எல்லாம் போயிட்டாங்க. இப்போ நீங்கள் இருக்கிறது என்னோட கிளினிக். ரொம்ப சேஃபான பிளேஸ். வாசலில் 2 செக்யூரிட்டி, வாட்ச்மேன், பேஷண்ட் அட்டெண்டர், நர்ஸ், டாக்டர்லேருந்து எல்லாருமே வெளியே இருக்காங்க. இது என்னோட இடம். இங்கே என்ன மீறி யாரும் வரமாட்டாங்க. நீங்கள் பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. பயப்படாதீங்க, அழாதீங்க ப்ளீஸ். ஐயா, நான் வீட்டுக்கு போகணும். ஐயா, போலாம் செல்வி, போலாம். நான் உங்களை இங்கே கொண்டு வந்தது உங்களை குணப்படுத்தி வீட்டுக்கு அனுப்புறதுக்கு தானே. அப்போ உடனே வீட்டுக்கு போலாம். ஐயா, அவசரப்படாதீங்க. உங்கள் வீடியோ ஃபுட்டேஜை நீங்கள் பார்த்தீங்கல்ல? உங்கள் ஹஸ்பண்ட் ஒரு விஐபி, உங்களை கடத்தியிருக்காங்க. தெளிவாக இருக்கும்போது உங்கள் பேர் செல்வின்னு சொல்கிறீங்க. ஆனால் மயக்கம் தெளிஞ்சதுக்கப்புறம் நான் தான் முத்து, நான் ஒரு வேலைக்காரின்னு சொல்கிறீங்க. அம்னீசியா, அதாவது ஞாபக மறதி. பழசெல்லாம் மறக்குமா, ஆனால் மாறாது. ஐயா பாருங்க, ஒரு வேலைக்காரி மாதிரி என்ன ஐயா ஐயான்னு கூப்பிடுறீங்க. ஆனால் நிஜத்தில் பார்த்தா நீங்கள் ஒரு முதலாளி. உங்களை யாரோ நல்லா ஏமாத்திட்டு இருக்காங்க. ஏமாத்துறாங்களா? ஆமாம் மிஸ்டர் செல்வி. முத்துன்னு உங்கள் பேரை மாற்றி உங்களை வேலைக்காரியாக்கி, ஐ டோன்ட் நோ, ஆனால் ஏதோ ஒரு பெரிய தப்பு உங்களை சுற்றி நடக்குது. எனக்கு 2 நிமிஷம் ஆகாது செல்வி, உங்கள் ஹஸ்பண்ட் யார், நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்கள் ஹஸ்பண்ட் உங்கள் கூடவே இருக்கும்போது தான் உங்களை கிட்னாப் பண்ணியிருக்காங்க. உங்கள் ஹஸ்பண்டை சுற்றி ஆபத்து இருக்குன்னு நீங்களே அந்த வீடியோ ஃபுட்டேஜில் சொல்லியிருக்கீங்க. இந்த நிலைமையில் நீங்கள் வீட்டுக்கு உடனே போனீங்கன்னா உங்கள் ஹஸ்பண்டுக்கு ஆபத்து, உங்களுக்கும் ஆபத்து. ஐயா, முதல்ல ஐயான்னு கூப்பிடாதீங்க, டாக்டர்னு கூப்பிடுங்க. சரிங்க டாக்டர். இப்போ என்ன பண்ண சொல்றீங்க? உண்மையை தெரிஞ்சுக்க சொல்றேன். என்ன? நீங்க யாருன்னு உங்களுக்கு தெளிவா தெரியணும். உங்க எதிரிங்க யாருன்னு தெளிவா புரியணும். இல்ல இந்த இடத்துல இருந்து நீங்க வெளியே கால் எடுத்து வச்ச உடனே உங்களுக்கு ஆபத்து காத்திருக்கு. டாக்டர், கவலைப்படாதீங்கம்மா. நான் ஏற்கனவே சொன்னேன்ல,
இது என்னோட இடம். இங்க ஒருத்தரும் என்னை மீறி வரப்போறதில்ல. உங்களை நான் குணப்படுத்தாம அனுப்ப போறதும் இல்லை. உங்களை மாதிரி ஒரு பேஷண்ட்டை நான் அமெரிக்காவில் பார்த்துருக்கேன். ஒரு வாரத்தில் நான் குணப்படுத்தியிருக்கேன். அதே மாதிரி உங்களையும் நான் குணப்படுத்திடுவேன். அதுக்கு உங்களோட முழு ஒத்துழைப்பும் எனக்கு தேவை. நீங்கள் இங்கேயே தங்க வேண்டியிருக்கும். ஆனால் ஒரு வாரம் பொறுத்து நீங்கள் இங்கிருந்து போகும்போது தெளிவான ஒரு செல்வியா, முதலாளியா, உங்கள் கணவருக்கு நீங்கள் மனைவியாக தான் போவீங்க. டாக்டர், உங்கள் பயம், ஞாபக மறதியெல்லாம் உங்களை விட்டு போயிடும். நீங்கள் பழைய செல்வியா மாற போறீங்க. இனிமேல் இருந்து நீங்கள் வேலைக்காரி இல்லை, முதலாளி. நீங்கள் செல்வி. உங்கள் பேர் செல்வி, முத்து கிடையாது. முத்துன்னு யாருமே கிடையாது. என்ன புரிஞ்சுதா? உங்களுக்கு உடனே புரியணும்னு அவசியம் இல்லை. போக போக எல்லாமே புரியும். உங்களை குணப்படுத்த வேண்டியது என்னோட கடமை. கெட் வெல் சூன், மிஸ்ஸஸ் செல்வி. சொல்லுடா சொல்லு. முத்து எங்கன்னு சொல்றியா இல்ல அடிபட்டே சாகுறியா? போதும் அங்கிள், நிறுத்துங்க. மாயா, இதுல நீ தலையிடாத, நாங்க பாத்துக்கிறோம். ஏண்டா ஏன் இப்படி அடிபட்டு சாவுற? என் முத்து எங்கம்மா? பாத்தியா மாயா இவன் திமிர? முத்து எங்கன்னு நம்ம அவன்கிட்ட கேட்டா அவன் நம்மளையே திரும்ப கேக்குறான். இவனை அறிவு போதும், நிறுத்துங்க. இவன் அடி வாங்கியே செத்துற போறான். இவன் சாவ கூடாது அங்கிள். இவன் செத்தா நமக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஏய், இங்க பாருடா. மா, என்னை எவ்வளோ வேணா அடிங்கம்மா, பரவாயில்ல. ஆனால் என் முத்துவை மட்டும் தயவு செஞ்சு கண்டுபிடிச்சி கொடுத்துருங்கம்மா. என்ன நெஞ்சு அழுத்தம்டா உனக்கு? இவ்ளோ அடி வாங்கியும் நீ இப்படி நடிக்கிற? ஆமா, யாருக்காகடா இந்த நடிப்பெல்லாம்? 5-10 கேட்ட கொடுத்தோம், லட்சக்கணக்குல கேட்ட கொடுத்தோம். அப்போ உன் பிளான் தான் என்னடா? அம்மா, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியலம்மா. இதோ பார், நீ நடிக்க நடிக்க என் வெறுப்பு ஜாஸ்தி ஆயிட்டே தான் போகுது. ஒழுங்கா உன் டிராமாவை நிறுத்து. முத்து எங்க இருக்கான்னு இப்ப சொல்லு. இந்த உடம்புல உசுறு இல்லைன்னா யாராலையாவது நடிக்க முடியுமாம்மா? நான் செத்து ரொம்ப நேரம் ஆச்சுமா. இனிமேல் நீங்கள் அடித்தா என்ன, கொன்னா என்ன? மாயா, என்னடி இவன் இப்படி பேசுறான்? ஒருவேளை இவன் அப்பாவியா இருப்பானோ? அவன அப்பாவி, அவன அப்பாவி. மாயா, ஸ்டாப் இட். பின்ன என்ன டாடி? இவன் உங்ககிட்ட 1 லட்சம் வாங்குனா, அங்க கிட்ட ஒரு 2 லட்சம் ரூபாய் வாங்குனா, எனக்கே தண்ணி காட்டி என்கிட்டயே 5 லட்சம் வாங்குன ஃப்ராட் இவன் அப்பாவியா? இத அப்படியே கண்ணுல வச்சு பொசுக்குனன்னு வச்சுக்கோயேன், காலம் ஃபுல்லா உங்க ஐயா கூடவே நீயும் குருடனா சேவை செய்ய வேண்டியிருக்கும். ஒரே ஒரு நிமிஷம் தான். முத்து எங்கன்னு சொல்றியா இல்ல குருடனாவே இருக்கியா? குருடனாயிரணையா? பாத்தீங்களானே? அறிவு, இவனுக்கு இது சரிப்பட்டு வராது. ஸ்டேஷன்ல நம்ம ஏசிபி தானே இருக்காரு. ஒரு நாள் நைட் அங்க விட்டு ஹைதராபாத் லாட்டினா என்னன்னு தெரிய வச்சா உண்மையும் சேர்த்து மத்ததெல்லாம் தானா வெளியில வரும். ஏய், அறிவு கிட்ட முண்டமாடா நீ? அதான் செலவுக்கு என்கிட்ட இருந்து கட்டுக்கட்டா வாங்குனல. இந்த 2 கோடிக்கான ஆசை உனக்கு எங்க இருந்துடா வந்தது? உன் ரேஞ்ச் என்ன, உன் தகுதி என்ன? வாங்கின காசை வச்சுக்கிட்டு உன் ஊர் பக்கம் போயிட்டு விவசாயம் செய்வியா? அதை விட்டுட்டு பிளாக்மெயில் பண்ற? எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? எனக்கு எதுவும் தெரியலம்மா, முத்துதாம்மா தெரியுது. என்ன சொன்ன? முத்து வெறும் வேலைக்காரி இல்லைம்மா, என் பொண்டாட்டி, என் உசுரு. அவளை கண்டுபிடிச்சு தாங்க, நான் போயிடுறேன். உன்ன மாயா வேணாம் மாயா, இவனை நாங்க பாத்துக்கிறோம். ஏய், நீ உன்ன யானை இல்ல, உன்னை பிளான் பண்ணி கொள்றதுக்கு. கொசுடா நீ, ஒரே அடியில செத்துருவ. ஆனா எனக்கு முத்து வேணும். அவ எங்க இருக்கான்னு சொல்லிட்டு நீ செத்துரு. ஏய், என்னடி சிரிக்கிறான்? லூசு பையல, ஏன்டா சிரிக்கிற? முத்த எங்கன்னு சொல்லி தொலையேண்டா. எனக்கு சொந்தமான பொருளை நீங்க தொலைச்சிட்டு இப்படி என்ன கொடுமை பண்ணா எந்த வகையிலம்மா நியாயம்? இவனை இன்னைக்கு ஏய், நீ இப்போ வந்த வில்லனா? நான் எப்பத்துல இருந்த வில்லிடா. நீ பெரிய நடிகன்னா என் வாழ்க்கையே நடிப்புதான்டா.
உன் சிரிப்புக்கும் என்ன அர்த்தம்னு தெரியும், உன் அழுகைக்கும் என்ன அர்த்தம்னு தெரியும். உலகத்திலே கொடுமையானது என்னன்னு தெரியுமா? தெரியுமா? பொண்டாட்டியை பிரிஞ்சு வாழ்றது. ஐயோ இவனுக்கு வாயில தான் சனி. டேய், உலகத்திலே கொடுமையானது பசி. இன்னில இருந்து நீ எத்தனை நாளைக்கு உண்மையை சொல்லாம இருக்கியோ அத்தனை நாள் நீ பட்னியா கிடந்து சாக வேண்டியதுதான். ஏய், இது போதுமா இல்ல இதுவும் வைக்கவா? அதையும் வச்சிருமா. ஒரு நைட்டி 2 நைட்டி 3 புடவை 2 சுடிதார். போதும்ல? போதும். ஆ, அம்மா, ம், அங்க டி-ஷர்ட்டும் ஜீனும் வச்சிருக்கேன், எடுத்துட்டு வாயேன். சரி. நான் எங்க போய் முடிய போதா? மாமா, என்ன மாமா இதெல்லாம்? துணி மாப்பிள. அது தெரியுது, 2 நாள் தானே சொன்னான். 2 மாசத்துக்கு தேவையான துணியெல்லாம் எடுத்துட்டு போறா. மாப்பிள ட்ரிப்புன்னா அப்படித்தான் மாப்பிள இருக்கும். என்ன ட்ரிப்பு? நான் போகாத ட்ரிப்பா? இந்த இருக்கிற பாண்டிச்சேரிக்கு இவ்வளோ ட்ரெஸ் தேவையா? நான் பார்க்காத பாண்டிச்சேரியை பார்த்துட போறா. மாப்பிள, நீ போற பாண்டிச்சேரி வேற, அவங்க போற பாண்டிச்சேரி வேற. நீ போற பாண்டிச்சேரி ஊத்துன்னு ஊத்துறதுக்கு, அவங்க போற பாண்டிச்சேரி மீட்டிங்ல நின்னு ஆத்துன்னு ஆத்துறதுக்கு. ஒரு நாளைக்கு கோட்டு சூட்டுன்னு 4 சட்டை மாத்துவாங்க. இதெல்லாம் உனக்கு புரியாது மாப்பிள. ஐடி வேலை 1000 இருக்கும், விட்டு தொலைய. எனக்கு என்னமோ இதெல்லாம் சரியா பண்ணலாமாமா, பார்த்துக்கோ. இந்தாடி. ஏய், இதை மறந்துட்டியே? குடுமா. ராத்திரி ரொம்ப நேரம் கண்ணு முழிச்சிட்டு இருக்காத, வேலைக்கு சாப்பிடு. எப்ப பார்த்தாலும் வேலை நோண்டிட்டு இருக்காத. நேரம் கிடைக்கும் போது அம்மாக்கு ஃபோன் பண்ணு. சரிம்மா. என்ன தேய்ச்சி குளிக்க மறந்துடாத. மா, நான் பக்கத்துல இருக்கிற பாண்டிச்சேரிக்கு தானே போறேன். நான் என்னமோ ஃபாரினுக்கு போற மாதிரி பேசுற. ஏய் லூசு, பக்கத்துல இருக்கிற தெருவுக்கு போனாலும் அம்மா தாண்டி. மாமா, இப்போ கூட ஒன்றும் கட்டு போல. போய் வேணாம்னு சொல்லு மாமா. போ மாமா. அதான் ஏற்கனவே சொல்லி அசிங்கப்பட்டனே மாப்பிள, மறுபடியும் உன் மாமனை அசிங்கப்பட சொல்றியா? இந்த மாமனுக்கு கொஞ்சமாவது மரியாதை இருக்கட்டுமே மாப்பிள. மாமா, அக்கா கிட்ட வேணாம் மாமா. கையில தனியா கூட்டு போய் பேசு மாமா. போ மாமா. நந்தியை கழட்டி விட்டு சிவங்கிட்ட பேசலாம், மயிலை கழட்டி விட்டு முருகங்கிட்ட பேசலாம், பாகனை கழட்டி விட்டு யானைகிட்ட பேசலாம், ஏன் ரிங் மாஸ்டரை கழட்டி விட்டு சிங்கத்துக்கிட்ட கூட போய் பேசலாம். ஆனா ஆத்தாளை கழட்டி விட்டு பொண்ணுகிட்ட மட்டும் பேச முடியாது மாப்பிள. இப்ப இருக்கிற கொஞ்ச நெஞ்ச மரியாதையாவது இருக்கட்டுமே மாப்பிள. வேணாம் மாப்பிள, சொன்ன கேளு. மாமா, அதெல்லாம் எனக்கு தெரியாது மாமா. இப்போ விட்டா அவ கண்டிப்பா பாண்டிச்சேரி கிளம்பி போயிடுவா. அவ போகாம இருக்கிறதுக்கு ஏதாவது வழி செய் மாமா. போ மாமா. வேணாம் மாப்பிள, சொன்ன கேளு மாப்பிள. நீ எல்லாம் வேலைக்கு ஆக மாட்டேன், நானே போய் பாத்துக்கிறேன். ஏய் கையில, காலையில கண்டதையும் குடிச்சிட்டு இருக்காத. இத கலக்கி குடி. அப்புறம் இதுல மாங்காய் ஊறுகாவை இஞ்சி ஊறுகாவை வச்சிருக்கேன், சாப்பிடு. புரியுதா? மா, எடுமா. என்ன குடி துணியில நாசமாடி. அதெல்லாம் டைட்டா தான் முடிச்சிருக்க, ஒண்ணு ஆகாது. எல்லா துணியும் எடுத்து வச்சிட்டல. ஐயோ, வினைய விலை கொடுத்து இவனே வாங்குறானே. மா, கிளம்புறங்கறத நீயே சொல்லிடுமா. ஏன் பார்த்தா தெரியாதாமா? பாண்டிச்சேரிக்கு தானே? இல்ல, பரங்கி மலைக்கு. சன்னியாசி எடுக்கலான்னு இருக்கா. நீ போய் சன்னியாசி ஆகுறியா? திமிர பாத்தியா மாப்பிள, அவளுக்கு சொந்த தம்பியவே சன்னியாசி எடுக்க சொல்ற ஒரே அக்காக்காரி இவதான். யோ, அங்க என்ன காதல மந்திரம் ஒதுக்கிட்டு இருக்க? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பாண்டிச்சேரியில புயல் வருதான், மாமாவுக்கு நியூஸ் வந்துக்குது. அதான் கையில போக வேணான்னு சொல்றாரு. ஐயோ, நம்மளே கொடுத்து விடுறானே. பாண்டிச்சேரியில புயல் வந்தா டிவில வரும். உன் மாமா காதுக்குள்ளையா வரும்? அக்கா, குஜராத்ல போகும் வந்தா இங்க வரதில்ல, அந்த மாதிரி தான். இங்க வெயில், அங்க கத்திரி வெயில். இங்க தண்ணி பிரச்சனை, அங்க தண்ணியாலே பிரச்சனை. அது மட்டும் இல்லக்கா, இப்ப அங்க சீசன் டைம், தங்குறதுக்கெல்லாம் கூட இடம் இல்லையா அக்கா. அதெல்லாம் விடு, ஸ்ரீலங்கால போயலாம். அது நேரா பாண்டிச்சேரியை பார்த்தா வேகமா வந்து நிற்குதான். நம்ம கையில் போய் சேர்றதுக்கும் புயல் வந்து சேர்றதுக்கும் கரெக்டா இருக்குக்கா. வேணாக்கா, ஆபத்தான இடக்கா. அவளை போக வேணான்னு சொல்லுக்கா. மா, நான் கிளம்பிட்டேன்னு சொல்லுமா. இதெல்லாம் தேவையா மாப்பிள? ஏய், நீ எடுத்துட்டு கிளம்புடி. வேற வேலை இல்லை இதுங்களுக்கு. ஆளையும் மூஞ்சியும் பாரு. திருட போலீஸ் ரெண்டும் ஒரே வீட்ல இருக்குதுங்க. சோ அம்மா பேசிக்கணும் போ. வராங்க. பாத்தியா,
வெக்கம் கெட்டுதுங்க. உள்ள வாய்க்கிழியே பேசிட்டு வாசல்ல வந்து நிக்குதுங்க. மாமா நேராச்சு, சீக்கிரம் கிளம்பணும். அவளை வந்து வண்டியில ஏற சொல்லு. அங்க என்ன வெட்டி போச்சு? அம்மா வண்டியில ஏறுமா. நீ போமா, டாக்ஸிக்கு கொடுக்குற காசாவது மிச்சம். வரேம்மா. ஏறுமா. வரேம்மா. பத்திரமா போயிட்டு வா என்ன, அப்புறமா ஃபோன் பண்ணு. போலாமா? போலாம். வரமாமா? சரி மாப்ள. மா வரேம்மா. பாத்துமா. சரிம்மா, பார்த்து போயிட்டு வா. வரேன். சரிம்மா. ம். அட நாராயணா, இவ அலும்பு தாங்க முடியலையே. எப்படி அவட்ட கொடுக்கறது? காரில் யாரும் வரதுக்கு முன்னாடி அவட்ட தனியாக பேசி கொடுக்கலாமா, இல்லை பேசுறதுனா என்ன பேசுறது? ஐயோ என்ன பேசுறது? ஐயோ ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி எதனா பேசுறாது. கையல் ஒரு நிமிஷம். என்ன தேவ்? முன்னாடி என் கூடயும் உட்காந்து வரலாமே. 2 மணி நேரம் ட்ரிப்பு, நம்ம ஃபர்ஸ்ட்டு லாங் டிரைவ், அப்படியே பேசிட்டே போகலாமே. என்ன தேவ், இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல. சொல்ல முடியாதுங்க, இதுதான் என் வாழ்க்கையிலேயே ரொம்ப சந்தோஷமான நாளாக கூட அமையலாங்க. என்ன சொல்றீங்க? புரியல. இது என்ன தெரியுமா? வாவ், டைமண்ட் ரிங். டைமண்ட் 10 வருஷம் மண்ணுக்குள்ளே புதைஞ்சிருக்கும். ஒரே ஒரு நாள் அது மேலே வெளிச்சம் பட்ட உடனே அது டைமண்டாக மாறிடும். அதே மாதிரி தான் என் மேலே பட்ட வெளிச்சம் நீ. என் வாழ்க்கையோட அர்த்தமே நீ. இந்த உலகத்திலேயே நான் ரொம்ப அதிகமாக விரும்புகிற பொண்ணு நீ. ஸோ I love you, Kyle. என்ன கயல் அப்படி பார்க்குறீங்க? என்ன தேவ் இது? கயல், என்ன கேள்விலாம் எதுவும் கேட்காதீங்க. என் லவ் ஓகேவா இல்லையா? இந்த டைமண்ட் ரிங்கை போடவா வேணாமா? இதை நான் வாங்கினதே உங்களுக்காக தான் கையில். தயவு செஞ்சு என்னை திட்டாமல் ஒரு நல்ல முடிவாக சொல்லுங்கள். ஓகேவா இல்லையா கையில்? திட்டாம சொல்லணுமா? ம். டைமண்ட் ரிங் ஓகே, ஆனா லவ் மட்டும் ஓகே இல்ல. இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஒருவேளை நம்ம தலைவர் டிஆர் டேய், உனக்காக நான் திரும்ப பாட போறேன். உன் கூட சேர்ந்து சந்தோஷமா நான் வாழ போறேன். இந்த டைமண்ட் ரிங்கை உன் விரல்ல போட போறேன். நீ வேணான்னு சொன்னா நான் இங்கேயே சாக போறேன், சாக போறேன், சாக போறேன். அது உன் இஷ்டம். ஐயோ தலைவர் யோகியமாக சென்டிமெண்டெல்லாம் இருந்தா இந்த காலத்து பொண்ணுங்களுக்கெல்லாம் பிடிக்காது. நமக்கு அடுத்த ஜென்ரேஷன் தான். சிம்பு ஸ்டைல் தான். அப்படியே பொண்ணை காருக்குள்ள போட்டு பொண்ணை பார்த்த ஃபர்ஸ்ட் செகண்ட்ல என்ன காணோம், தேடி பார்க்கிறேன் கண்டபடி நானும். பார்த்த ஃபர்ஸ்ட் செகண்ட்ல என்ன காணோம்,